அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு வணக்கம். கும்பராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, நீங்கள் எப்போவுமே புதுமையான சிந்தனைகள் கொண்டவங்க, மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க. கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு இருந்ததுனால வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் கும்பராசிக்கான பொது பலன்கள், காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை, வேலை மற்றும் தொழில், பணவரவு மற்றும் செலவுகள், கல்வி, ஆரோக்கியம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை, செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கும்பராசிக்கான பொது பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புத்திரஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் வசதிகளையும் கொடுத்திருப்பார். இப்போ புத்திரஸ்தானத்திற்கு வர்றதுனால குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் அதிகமாகும். காதல் உறவுகள் மலரும். ஏற்கனவே காதலித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமாகும். இது உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது. மனசும் சந்தோஷமாக இருக்க போகுதுங்க. பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட எல்லா நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம். பொதுவாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க காலகட்டமாக இருக்குங்க. கும்பராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாகும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க. புது பாடங்களை கற்றுக்க ஆர்வமும் அதிகமாகும். உங்களுக்கு ஞாபக சக்தியும் கூடும். தேர்வுகளில் நீங்கள் நினச்ச மார்க்கு எடுக்க முடியும். பிடிச்ச கல்லூரியில் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மாணவர்கள் நல்லா சாதிப்பாங்க. ஆசிரியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பாங்க. அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க. கல்வியிலே இருந்த எல்லா தடைகளும் நீங்கும். மன அமைதியோடு படிக்க முடியும். அவங்க புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களோட சேர்ந்து படிக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்க போகுதுங்க. உறவினர்களோட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையிலே இனிமையான தருணங்கள் இருக்கும். காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு அன்பும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய கனிவான பேச்சு குடும்பத்திலையும் காதலையும் நல்லுறவை ஏற்படுத்தும். பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் அவங்களோட நேரம் செலவழிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க. உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவுகள் நல்லாவே இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். புது நட்புகள் உருவாகும். உங்களோட நட்பு வட்டமும் விரிவடைய போகுதுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செழிக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. லாபங்களும் அதிகரிக்கும். புது முயற்சிகள் தொழிலில் வெற்றியை கொடுக்கும். உங்கள் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்க போகுதுங்க. நீண்ட நாளாக இருந்த வேலை சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாகிவிடும். மனசும் நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய திறமை எல்லாருக்கும் தெரியும். புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளால் வெற்றி பெறலாம். உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே உதவும். பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பணவரவு மற்றும் செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் பணவரவை அதிகரிக்க போகுதுங்க. புதிய வருமான வழிகளும் திறக்கப்படும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதார நிலைமையும் ரொம்பவே நல்லா இருக்கும்.
வீட்டு தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும். புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா இது ஒரு ரொம்ப நல்ல நேரமாகும். உங்களுக்கு லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிற பழக்கம் இன்னும் அதிகமாகும். ஏனென்றால் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறையவே சேமிப்பீங்க. உங்கள் சொந்தக்காரவங்க இல்லை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. சொத்து வாங்க அல்லது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது ரொம்ப சாதகமாக முடியும். வங்கி கடனை ஈஸியாக கிடைக்குங்க உங்களுக்கு. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும். நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்குற அளவுக்கு பணமும் வந்து சேரும். கும்பராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கிய நிலை இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிவிடும். மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதி அதிகரிக்க போகுது. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சத்தான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும். யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை ஈடுபடுவது மனசுக்கு ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையில் நிலவுறதா உங்கள் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும். பெரிய அளவில் உடல்நலக் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனாலும் நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்வீங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்ல நேரமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டமானவை நீலம் மற்றும் கருப்பு நிறம், நீலக்கல், சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுதல், புதுமையான சிந்தனைகள், மற்றவங்களுக்கு உதவுதல், பொறுமையாக இருத்தல். தவிர்க்க வேண்டியவை பிடிவாதம், சோம்பல், மற்றவர்களை குறை கூறுதல், உணர்ச்சி வசப்படுதல், அதிகப்படியான செலவு, உடல் நலத்தை புறக்கணித்தல், எதிர்மறை எண்ணங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. செய்ய வேண்டியது சனி பகவானை வழிபடுதல். தவிர்க்க வேண்டியது தனித்திருப்பது. அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றம். கவனம் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள். கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய புதுமையான சிந்தனைகளை மற்றவங்க ஏற்றுக்கலைன்னா வருத்தப்படாதீங்க. பண விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. புது முயற்சிகளில் ரொம்ப அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை அமைதியாக சொல்லுங்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து விடவும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காதீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களுடைய நிலையையும் பார்த்துக்கோங்க. வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிலும் அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க கிட்ட பேசாதீங்க. பொதுவாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் நற்பலன்களை மேலும் அதிகரிக்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். குறிப்பாக எல்சாதம் தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.